கோவை காந்திபுரத்தில் உள்ள திமுக தேர்தல் அலுவலகத்தில் மேற்கு மண்டல பொறுப்பாளரும் கோவை தெற்கு தொகுதி வேட்பாளருமான செந்தில் பாலாஜி தலைமையில் கூட்டணி கட்சிகளின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் கோவை மாவட்டத்தின் 10 தொகுதி வேட்பாளர்களும் கூட்டணி கட்சி நிர்வாகிகளும் பங்கேற்றனர். கூட்டத்தில் பேசிய செந்தில் பாலாஜி தான் ஒவ்வொரு வீதியிலும் நடந்து சென்று வாக்கு சேகரிப்பதாகவும் அதேபோல் மற்ற வேட்பாளர்களும் களப்பணியாற்ற வேண்டும் எனவும் அறிவுறுத்தினார். தேர்தல் களத்தில் ஆற்ற வேண்டிய பணிகள் மற்றும் வெற்றிக்கான வியூகங்கள் குறித்து இந்த நிகழ்வில் விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய செந்தில் பாலாஜி, முதலமைச்சர் மீது மக்கள் வைத்துள்ள நம்பிக்கையே தமக்கு கிடைக்கும் உற்சாக வரவேற்பிற்கு காரணம் என தெரிவித்தார். கோவை மாவட்டத்தினுடைய தேர்தல் பணிகளை மிக சிறப்பாக எடுத்து செல்வது குறித்து ஆலோசித்து இந்த தேர்தல் பயணத்தில் கோவைக்குட்பட்ட 10 சட்டமன்ற தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி மகத்தான வெற்றி பெறுவதற்கு அனைவரும் சேர்ந்து தேர்தல் களத்தில் பணியாற்றுவது என்ற உறுதியை சொல்லியிருக்கின்றார்கள். எனவே நிச்சயமாக கோவையில் இருக்கக்கூடிய 10 தொகுதிகளும் திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி வெற்றி பெறும். 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.